அன்பு வந்து எக்காரணம் கொண்டும் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்றது நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இதனால் அவருக்கு சுகர் லெவல் அதிகமாகி மயக்கடிச்சு அப்படியே வந்து விழுந்துடுறாரு பெட்டில். அன்புவை பார்க்கறதுக்காக எப்பவும் போல் வந்து நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்புவை. அன்பு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி தட்டி பார்க்குறாரு முகத்தை. அன்புக்கு சுயநினைவே இல்லை, அந்தளவு மயக்கடிச்சு விழுந்துக்கிறாரு. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அன்பை சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ் வந்து அன்பு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவருக்கு சுகர் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவர் வேணும்னே இது மாதிரி பண்ணியிருக்காரு, இது வந்து தானாக வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கான வழி மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே பயங்கரமாக அழகிறாங்க. அவங்க அம்மாவால் தாங்கிக்கவே முடியல, என் பையனும் நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பயங்கரமாக அழகிறாங்க. எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அன்பு வந்து பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அன்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டு வந்து கண்மணியால் தாங்கிக்கவே முடியல. கண்மணி வந்து கதறி துடிச்சு வந்து ஓடி வராங்க நம்ம அன்புக்கிட்ட ஓடி வந்த கண்மணி வந்து அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டேன், உங்கள் கண்மணி வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து நான் விடமாட்டேன், உங்களை நான் கண்டிப்பாக நல்லபடி பார்த்துப்பேன், நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீ உணர்ற நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. உங்கள் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, என் மேலே நீங்கள் உயிரே வச்சுக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்போ இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்களோ நான் தான் முக்கியம்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க. அப்படியே கண்மணி கண்ணை திறந்து லைட்டாக பார்க்குறாரு அன்பு. ஆனால் அவரால் பார்க்கவே முடியல, அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது. அன்புன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்மணி தாங்க முடியாமல் அழகிறாங்க. என் அன்பு நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எப்படியாவது என்னோடய புருஷனை காப்பாற்றுங்க சார், உங்கள் கெஞ்சி கேட்குறேன் சார் அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப ஹை லெவலில் சுகர் இருக்குது, அதை குறைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக குறைச்சிடலாம், குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து அன்புக்கு சிகிச்சை கொடுத்துட்டே இருக்காங்க. கண்மணியும் போயிட்டு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிறாங்க, என்னை தாடியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க. அடுத்து அன்பு வந்து நல்லபடி பொழைச்சிடுறாரு. கண்மணி வந்து பார்த்துட்டு, கண்மணி நீ என் கூடவே இருப்பல்ல, என்னை விட்டு போக மாட்டேல்ல, நான் பொழைக்கிறதுக்காக போய் சொன்னேன் சொல்ல மாட்டியே அப்படின்னு. அப்போல்லாம் இல்லைங்க அன்பு, நான் ஏன் அப்படிலாம் சொல்கிறேன், உங்கள் அன்பையும் காதலையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன், நீங்கள் வெண்ணிலா மேலே தான் உயிரே வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன், இல்லை நீங்கள் என்ன தான் காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எக்காரணம் கூட போக மாட்டேங்க, நீங்கள் அழாதீங்க, உங்களை நல்லா பார்த்துப்பேன், உங்களை சீக்கிரமாக நான் சரி பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கட்டிக்கிறாரு. அடுத்து கண்மணி அன்பும் வந்து சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அன்பு வந்து வீட்டுக்கு வரணுன்னே ஆரத்தி எடுத்து அன்பு வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. விழ போகிற அன்பு வந்து ஓடி வந்து வெண்ணிலா தாங்கி பிடிக்க பார்க்குறாங்க. உடனே கண்மணி வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வந்து காட்டிட்டு அவங்க வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு பத்திரமா வந்து உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு தேவையான பார்த்து செய்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதாவும் மயூரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, இவன் என்ன இப்படி பார்த்துக்கிறா, ஒரு வேளை மனசு மாறிட்டாளா, மாற சான்ஸ் இல்லையே, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கண்மணி வீடு அன்புவை நாங்கள் பார்த்துக்குறோம்னா, அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்புக்கு எல்லாமே பார்த்து செய்கிறாங்க. இதை பார்த்து வந்து வெண்ணிலாவுக்கு வைராகிருது. வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், அண்ணனும் அண்ணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது, அண்ணனோட காதலை அண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நிறைய பேர் வைத்தறிச்சலோடு இருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் வைத்தறிச்சலை கூட்டிக்கிங்க, இனிமேட்டு எங்கள் அண்ணன் அண்ணியும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டால் வந்து வெண்ணிலாவுக்கு வைராகிருது, தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷனாகிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமாவும் அந்த கண்மணியை விட்டு வைக்கக்கூடாது, அந்த கண்மணி இருந்தால் தானே அன்பு அவ கூட விடமாட்டேன், நான் அவர் கூட வாழவே விடமாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மயூரியும் ஸ்வேதாவும் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இது, இவன் இப்படி சேர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிற வெண்ணிலா, இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விடமாட்டேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, இந்த கண்மணி இந்த வீட்டில் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகிறா, கண்மணி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்மணி கடத்தருக்கு வரும்போது கண்மணியை தூக்கிடுங்க, கண்மணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நான் அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க.